ஒரு அழகான கிராமத்தில் அம்மாவும் மகனும் இருந்தாங்க. அந்த பையன் அவங்க அம்மாவை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லுவான். அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு லேட்டாக தான் தரீங்க, கொண்டு வாங்கம்மா. தோ வந்துட்டேன் கண்ணா. அம்மா சாம்பார் தாளிச்சிட்டு இருந்தேன்னா அதான் வர லேட் ஆயிடுச்சு. இந்தாப்பா. ஏம்மா, உங்கள் சாப்பாடை சாப்பிடவே முடியாது, இதில் லேட்டாக வேற கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இன்றைக்கும் இதே முருங்கைக்காவும் கீரை பொரியலும் கேரட் பொரியலும் தானா? செய்யோ கண்ணா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதுதான் உடம்புக்கு சத்து. சத்தான பொருளை தானப்பா சாப்பிடணும். நீங்கள் அதை கீழே வைங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு. அவனும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தான். சாப்பிட்டுட்டு இருந்தான். அம்மா, நானும் உங்கள் சாப்பாடை எவ்வளவோ முயற்சி பண்ணி உள்ளே தள்ளலான்னு பார்த்தேன். ஆனால் என்னால் 2 வாய்க்கு மேலே வைக்கவே முடியல. இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நான் கடையிலே சாப்பிட்டுப்பேன். ச்சே, உங்களோட இதே தொல்லையாக போச்சு. உங்களுக்கு சாப்பாடு வைக்க தெரியுமா இல்லையாம்மா? அப்படிலாம் சொல்லாதப்பா. அம்மாவுக்கு தெரிஞ்ச அளவு வச்சுருக்கேன். உனக்கு ஹெல்த்தியாக தானே செஞ்சு கொடுக்குறேன். இன்னும் 2 நாள் தான் நான் ஹாஸ்டல் போயிடுவேன். அங்கே போய் நான் நிம்மதியாக இருப்பேன். நான் போய் கடையில் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ அப்படின்னு எந்திரிச்சு கடையில் போய் சாப்பிட போயிட்டான். ஐயோ, வச்ச சாப்பாடு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. கடையில் போய் சாப்பிட போகிறானே. அவன் சொன்ன மாதிரி 2 நாள் கழித்து ஹாஸ்டலுக்கு கிளம்புனான். ரொம்ப சந்தோஷமாக கிளம்புனான். கண்ணா, அங்கே போய் நல்லா சாப்பிட்ணும், சரியா? யார் கூடயும் சண்டை போட்டுக்காம பத்திரமா இருப்பா. வேலைக்கு நல்லா சாப்பிடு என்ன? அம்மா, உங்கள் சாப்பாடுலேருந்து விடுதலை, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நான் கிளம்புறேன் அப்படின்னு பேக் எடுத்துகிட்டு கிளம்புனான். ஃபஸ்ட்டு ஹாஸ்டலில் அவன் சந்தோஷமாக தான் இருந்தான். போக போக அவனுக்கு அந்த ஹாஸ்டலே பிடிக்காமல் போயிடுச்சு. அவனோட நண்பன் அவன் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் வந்து என்னான்னு கேட்கலான்னு வந்தான். டேய், என்னாச்சுடா? ஏன் இப்படி இருக்கிற? அது ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. அதுதான். சரி வா, நம்ம போய் சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு லேட்டாக போனால் அந்த வார்டன் திட்டுவார். வா, வேகமாக போகலாம். அங்கே போயிட்டு சாப்பாடையே பார்த்துட்டு சோகமாக இருந்தான். டேய், என்னாச்சுடா? சாப்பாடை வாங்கி வச்சுக்கிட்டு சோகமாக உட்காந்துருக்குற? நானும் 2 நாளாக உன்னை பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். சாப்பிட்றப்ப மட்டும் சோகமாக ஆயிடுற. இல்லைடா, அது நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போது அவங்க எனக்கு சமைச்சு தரும் போதெல்லாம் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க சாப்பாடு இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட நல்லா இருக்குன்னே சொன்னது கிடையாது. ஆனால் இங்கே இந்த ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிடும் போது வாயிலே வைக்க முடியல. எங்கள் அம்மாவோட சாப்பாடு எனக்கு இப்போ தாண்டா புரியுது. அவங்க எவ்வளவு சத்தா எனக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே பாரு, இது சாம்பாரா? தண்ணி மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா எவ்வளவு சத்தா எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க. கவலைப்படாதடா, அடுத்த வாரம் லீவுக்கு போவேல, அப்போ உங்கள் அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டுரு. அவங்க சமாதானமாயிருவாங்க. ஆமாண்டா, இனிமேல் எங்கள் அம்மாவோட சாப்பாடை நான் நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எங்கள் அம்மா சாப்பாடு தான் எனக்கு பெஸ்ட்டு. அடுத்த நாள் லீவுக்கு அவங்க வீட்டுக்கு போனான். போன உடனே அவங்க அம்மாவை அணைச்சிக்கிட்டான். கண்ணா, வந்துட்டியாப்பா? அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. உங்களை நிறைய தடவை மனசு நோக்கிற மாதிரி பேசியிருக்கேன். உங்கள் சாப்பாடு நல்லா இல்லைன்னே உங்களை நான் மனசை கஷ்டப்படுத்துவேன். உங்கள் சாப்பாடோட அருமை இப்போதாம்மா புரிஞ்சுது. நீங்கள் எவ்வளவு நல்லா எனக்கு சத்தா சமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னு. என் அம்மாவோட சாப்பாடு தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. மன்னிச்சிருங்கம்மா. நீ அம்மாவை தானே சொன்ன. அம்மா அதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டேன்ப்பா. என்றைக்குமே நம்ம அம்மா சமைக்கிற உணவு தான் ருசியான உணவு.